நடிகர் விஜய் வந்து நம்ம அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் சார். போன எலெக்ஷனில் அவர் என்ன மாதிரி பண்ணார்? கருப்பு சிகப்பு கலர் உள்ள ஒரு சைக்கிளில் போய் ஓட்டு போட போனார். 2021 சட்டமன்ற தேர்தல். அவருக்கு என்ன காரில் போகிறதுக்கிட்ட அளவுக்கு, பெட்ரோல் போட்டுக்கிட்ட அளவுக்கு பிச்சை எடுத்துகிட்டு கிடக்காரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்போ அவருக்கு தெரியும் இது கருப்பு சிகப்புங்கிறது குறியீடு. திமுகவுக்கு ஆதரவாக எல்லாரும் ஓட்டு போடணுங்கிறத உணர்த்தினார். இவர்கிட்ட என்ன நேர்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாங்குற சம்பாதிச்ச பணத்துக்கு வரி கட்ட துப்பு கட்ட ஒரு ஆள். அவர் வீட்டில் ரைடு நடத்துனாங்களா இல்லையா? வாங்குற காரை சென்னையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனா அதுக்கு டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டணுங்கிறதுனால பாண்டிச்சேரியில் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு ஓட்டிட்டு கிடந்த ஆள். இதெல்லாம் உண்மை தானே? இப்படியெல்லாம் மோசடி பண்ணக்கூடிய ஒருத்தர் அரசியல் தலைவராகி மக்களுக்கு என்ன நன்மை செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க? அதுவும் குறிப்பாக இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கொடிகட்டி பறகுது போதை கலாச்சாரம். கள்ளச்சாராய சாவு இந்த அளவுக்கு நடந்துட்டு. ஒரு நாள் சம்பிரதாயத்தை போனார். எதுக்கு போனார் தெரியுங்களா? அண்ணாமலை அங்கே போயிட்டார். அண்ணாமலை கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டாரு. போனதுனால இனிமேல் வேற வழி இல்லை, அங்கே போய் தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. உடனே உதயநிதிக்காரு கிளம்பி போனார். 10 லட்ச ரூபாய் செக்கை கொண்டு கொடுத்துட்டு போனார். அதே மாதிரி இவரும் போனார், விஜயும் போனார். விஜய் அங்கே போய் யாருக்காவது ஏதாவது உதவினாரா? அங்கே செத்தையில் நிறைய பேர் விஜயனுடைய ரசிகர்கள் சம்மந்தப்பட்ட குடும்பம் தான் நிறைய பேர். அது அங்கே உண்மையான விஷயமும் கூட. இவர் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளோதான் பொது சேவையெல்லாம். அண்ணாமலையை ஒரு பக்கம் விட்டுட்டு நேரே விஜய் இன்னொரு பக்கம் விட்டிங்கன்னா அண்ணாமலைக்கே கால் தூசுக்கு பெற மாட்டார் விஜய். அரசியலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அரசியலில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அளவுக்கு இவங்களால யாராலையும் வர முடியாது. ஏன் இவரை கூட்டிகிட்டு வாங்கலாம், உதயநிதிக்காரை கூட்டிகிட்டு வாங்கலாம், என்னத்தை பண்ண முடியும்? அவர் திமுகங்கிறது ரவுடி கட்சி. அது எல்லா இடமும் ஒரு வேலையை பண்ணும். சென்னையிலே நீங்கள் எடுத்து பாருங்களேன், எத்தனை வீட்டில் அனுமதி வாங்கிட்டு திமுக ஸ்டிக்கர் ஒட்டினாங்க சோத்துலன்னு சொல்லுங்க. ஒரு வீட்டில் அனுமதியை வாங்கலை. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அப்படியே ஒட்டிகிட்டே போனாங்க. நான் குடியிருக்க வீட்லேயும் சோத்தில் ஒட்டியிருக்காங்க. நான் கீழே காலையில் பார்க்கும்போது ஒட்டி வச்சுருக்காங்க, கிழிச்சு தூர போட்டு போகணும். மதவாத கட்சி அழிக்கணும், அழிக்க வேண்டிய கட்சி காங்கிரஸ் தான். கடந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி முஸ்லீம்களுக்கான கட்சின்னு அறியப்பட்டுச்சு. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுட்டு ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கதை தான். அண்ணாமலை அவர் நடைபயணம் போனார். நடைபயணம் போய் வந்தார். அது மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி பாதைக்கு அது கொண்டு வந்துச்சு. திருமாவளவன் பண்ணக்கூடிய ஒரு நாடகம் இது. ஏற்கனவே நாடக காதலுக்கு பேர் போன கும்பல் அது. அதனால இப்பவும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறாங்க. இதுக்கு வன்னியர் சமுதாயம் பலிகடா ஆகுதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கான பரிசு விழாவில் பேசிய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு சார். காரணம் என்னன்னா, அதாவது போதைப் பொருளுக்கு மாணவர்கள் அடிக்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் சார். இது அரசு மீது நம்ம குறை சொல்ல விரும்பவில்லை, இதை பேச வேண்டிய மேடை இது கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? ஆமாம், அது கோபாலபுரத்தில் தான் பேச முடியும், இங்கே பேச மாட்டார் அவர். சார், அவர் நடிகர் விஜய் நம்ம அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் சார். போன எலெக்ஷனில் அவர் என்ன மாதிரி பண்ணார்? கருப்பு சிகப்பு கலர் உள்ள ஒரு சைக்கிளில் போய் ஓட்டு போட போனார். 2021 சட்டமன்ற தேர்தல். அவருக்கு என்ன காரில் போகிறதுக்கிட்ட அளவுக்கு, பெட்ரோல் போட்டுக்கிட்ட அளவுக்கு பிச்சை எடுத்துகிட்டு கிடக்காரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்போ அவருக்கு தெரியும் இது கருப்பு சிகப்புங்கிறது குறியீடு. திமுகவுக்கு ஆதரவாக எல்லாரும் ஓட்டு போடணுங்கிறத உணர்த்தினார். அதாவது அவங்க கோபாலபுரம் குடும்பத்தை, அந்த ஓங்கோல் குடும்பத்திலேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சோ அதை அவர் கரெக்டாக பின்பற்றினாருங்கிறது தான் நாம் எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த எலெக்ஷனை என்ன வேலை பார்த்தாருன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு ஆதரவு ஓட்டு போடுன்னு சொன்னால் காரி தூக்கி விடுவான். அதனால் என்ன பண்ணார்? திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிற வேலையை கரெக்டாக செய்தார். எப்படின்னா, பாஜகவுக்கு வந்துடக்கூடாது. அண்ணாமலையை நோக்கி இளைஞர்கள் நிறைய வந்துட்டாங்க. புது வாக்காளர்கள் நிறைய அண்ணாமலை பக்கம் நகர்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அப்போ அதில் ஒரு பகுதியை அப்படியே நாம் தமிழர் பக்கம் இழுத்துட்டு போகணும்னு நினச்சார். அதுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணார்? அவருடைய கோட்டுங்கிற படம், ஏன் அதுக்கு பிறகு போஸ்டர் ரிலீஸ் பண்ணலையே சார்? எலெக்ஷனுக்கு பிறகு இவ்வளோ நாள் ஆச்சு, இத்தனை மாதம் ஆச்சு. ஒரு ட்ரெய்லரு, ஒரு ஆடியோ, அது ஏதாவது ஒன்று வெளியிடலாமே. இல்லை போஸ்டர் ஏதாவது ஒன்று, ஃபஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு, தேர்ட் லுக்கு எல்லாம் வெளியிட்டாங்களே அந்த நேரத்தில். இதுக்கு பிறகு ஏன் விடலை? காரணம் ஒன்று தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி அதில் நாம் தமிழருடைய சின்னத்தை தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு அதை ஒரு போஸ்டர்னு சொல்லி வெளியிட்டாங்க. அதில் என்ன குறியீடு எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியுமே. விஜய் ரசிகர்களுக்கு அப்பட்டமாக தெரியும். இது நாம் தமிழருடைய கட்சியினுடைய சிம்பல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அது பழைய காலத்து மைக்கு, அது இப்போ லேட்டஸ்ட் மைக்கும் கிடையாது. அப்போ அதை வேணுக்குன்னே வச்சார். படத்தில் இதெல்லாம் வருமா வராதாங்கிறது அடுத்த கேள்வி. இல்லைனா இதுக்காக வேண்டி ஒரு சீனை கிரியேட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லைனா அது வராது, யாரும் கேட்க போகிறதில்லை. ஆனால் அந்த படத்தை வேணுக்குன்னே இவர் வச்சார். எதுக்கு வச்சார்னா, விஜய் அதாவது எல்லா ஓட்டும் அண்ணாமலை பக்கம் போச்சுதுன்னா அது திமுகவுக்கு நெருக்கடி ஆயிரும்.
அதனால் அது அந்த பக்கம் போகாமல் அதில் கொஞ்சம் ஓட்டு அப்படியே திருப்பி நாம் தமிழர் பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய ஓட்டில் ஒரு 4% அந்த பக்கம் தள்ளினா கூட பெரிய சாதனை தானே. அது நினச்சதை எதிர்பார்த்த மாதிரியே செய்துட்டாங்க. நாம் தமிழருக்கு வந்து 8.1% ஓட்டு கிடச்சிதுன்னு அப்படின்னா அதில் 4%க்கு மேலே வந்து விஜய் ரசிகர்கள் போட்ட ஓட்டு தான். நாம் தமிழர் ஓட்டு 4% கீழே போயிட்டது. போனதை தூக்கி நிப்பாட்டி 8% ஓட்டான்ட்டு மாறிச்சுது. இவ்வளோ தான் சார் அவருடைய எதிர்பார்ப்பு. அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேர்மையான ஒரு ஆட்களாக இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இவர்கிட்ட என்ன நேர்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாங்குகிற சம்பாதிச்ச பணத்துக்கு வரி கட்ட துப்பு கட்ட ஒரு ஆள். அவர் வீட்டில் ரைடு நடத்துனாங்களா இல்லையா? வாங்குகிற காரை வந்து சென்னையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனா அதுக்கு வந்து டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டணுங்கிறதுனால பாண்டிச்சேரியில் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு ஓட்டிட்டு கிடந்த ஆள். இதெல்லாம் உண்மை தானே? இப்படியெல்லாம் வந்து மோசடி பண்ணக்கூடிய ஒருத்தர் அரசியல் தலைவராகி மக்களுக்கு என்ன நன்மை செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க? முதலாவது அரசியலுக்கு வரும்போது இவர் போதையை பற்றி நீங்கள் சொன்னீங்க. போதை மது இந்த போதை மது சினிமாவில் வந்து ஒழிக்கணும். சினிமாக்காரங்கள்கிட்டருந்து ஒழிக்கணும். விஜய் வந்து ஒரு நடிகர் தானே. அவர் நான் இப்போ சிகரெட்டெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லுங்கள். நான் இந்த தண்ணி கிண்ணி அடிக்கிறலாம் விட்டுட்டேன்னு சொல்லுங்கள். விட சொல்லுங்கள். விட்டுட்டு அதுக்கு பிறகு அரசியல் தலைவர்னா ஒரு மக்களுக்கு வழிகாட்டியாக நான் வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்துகிட்டு முன்னிலைப்படுத்தினார்னா அது வந்து ஏற்புடையதாக இருக்கும். அவங்கள்லேருந்து சீர்திருத்தத்தை ஆரம்பிக்கணும் சார். அரசியல் தலைவர்னு சொல்லிவிட்டு முதலமைச்சராக வரணுங்கிற இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் நான் வந்து குடிப்பேன், குடிக்காரனாக இருப்பேன், ஆனால் வந்து நீங்கள் மட்டும் குடிக்க விடான்னு சொன்னால் அது என்ன கேலி கூத்தாக இருக்காதா? சீமானும் இதே கதை தான். இதேமாதிரி இன்னும் நிறைய அரசியல் தலைவர் இந்த ட்ராக்கில் தான் வண்டியை ஓட்டுறாங்க. அவங்க சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த போதைன்னு ஒன்று சொன்னீங்களா, அது இந்த இடத்துல பேசலைன்னா என்ன அரசியல் தலைவர் வேறு எந்த இடத்துல பேசுவாராம்மா? அவர் கள்ளக்குறிச்சியில் போய் பேச சொல்லுங்க. அப்போ அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க கஞ்சா பட்டி தொட்டியெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அதை பற்றி வாயை திறக்கல இருந்தாலும் ஒரு கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் இளைஞர் தலைமுறையை பாதிக்காதா? ஏற்கனவே வந்து பஞ்சாபில் வந்து பெண்களெல்லாம் வந்து போதைப் பொருளில் ரொம்ப அதிகமாகி ரோட்டில் அப்படியே நின்றுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தில் போதை அங்கே போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அதிகமான போதை புழங்குது வந்து. அதுவும் குறிப்பாக இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் கொடிகட்டி பிறகுது போதை கலாச்சாரம். கள்ளச்சாராய சாவு இந்த அளவுக்கு நடந்துட்டு. ஒரு நாள் சம்பிரதாயத்தை போனார். எதுக்கு போனார் தெரியுமில்ல? அண்ணாமலை அங்கே போயிட்டார். அண்ணாமலை கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டார். போனதுனால இனிமேல் வேறு வழி இல்லை, அங்கே போய் தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. உடனே உதயநிதி காரு கிளம்பி போனார். 10 லட்ச ரூபா செக்கை கொண்டு கொடுத்துட்டு போனார். அதே மாதிரி இவரும் போனார், விஜயும் போனார். விஜய் அங்கே போய் யாருக்காவது ஏதாவது உதவினாரா? அங்கே செத்தையில் நிறைய பேர் விஜயனுடைய ரசிகர்கள் சம்மந்தப்பட்ட குடும்பம் தான் நிறைய பேர். அது அங்கே உண்மையான விஷயமும் கூட. இவர் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளோ தான் பொது சேவையெல்லாம். அதை விட இன்னும் நிறைய வரலாறு இருக்குது இவருக்கு. வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் சரி தான், ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து ஆளுங்கட்சிக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறதுக்கு ஒரு அரசியல் நீங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை சுட்டி காணிக்கணும். அதுதான் சார் நீங்கள் அரசியல் கட்சின்னா அதுதான் அதனுடைய முக்கியமான பணியே அதுதான். ஆனால் இவர் ஆளுங்கட்சியை நான் விமர்சனமே பண்ண மாட்டேன்னா இவங்க வந்து இந்த பல்லு படாமல் வாசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையில் உள்ளவங்க தான். இவங்களை வந்து ஆளுங்கட்சிக்காக ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு மறைமுகமான ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க, அதை செய்துட்டு இருக்காங்கிற நான் சொன்னோம்ல. இதுதான் திமுகவுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டில் போன எலெக்ஷனில் எடுத்தார். இந்த எலெக்ஷனில் திமுகவுக்கு எதிரான ஓட்டு ஆளுங்கட்சி ஆகி போச்சுது. அப்போ எதிரான ஓட்டை பிரித்து விடணுங்கிறதுல தெளிவாக இருக்கார். அதன் மூலமாக இன்டைரக்டாக திமுகவினுடைய வெற்றிக்கு இவருடைய பங்களிப்பு இருக்கணும்னு நினைக்கிறார். அப்படி தான் நினச்சி இந்த 2024 முடிச்சாச்சு. 26லையும் இதேமாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு தேர்வை ஒரு நேர்மையான அரசியல் அப்படின்னா விஜயகாந்த் எடுத்தாரில் அந்த மாதிரி இருக்கணும், எம்ஜிஆர் எடுத்தாரில் அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அரசியலை எடுக்கணும். சினிமா துறையிலேருந்து வந்தவங்கனால இவங்களை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அரசியலை இவங்க முன்னெடுக்கணும். அது இவங்ககிட்ட கிடையாது. இன்னொன்று ஒழுக்கம், அப்புறம் நேர்மை, அப்புறம் வந்து உண்மை, உழைப்பு, இதெல்லாம் இவங்ககிட்ட இல்லை சார். உழைப்புங்கிறன்னா நடிக்க தெரியுது நல்லா, அவ்வளோதான். நடிப்பார், நல்ல நடிகர், நல்ல ரசிகர்களை நிறைய பேரை வச்சுருக்காரு. அது மட்டும்தான் இருக்கும். அது மட்டுமே ஒரு அரசியல் தலைவனுக்கு தகுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா இந்த களத்தில் இன்றைக்கி அண்ணாமலைன்னு ஒரு மாபெரும் தலைவர் இங்கே விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, 10 வருஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். ஒரு அப்பழுக்கட்ட ஒரு சின்ன ஊழல், ஒரு லஞ்சம் எதுவுமே கரைப்படாத கரத்துக்கு சொந்தக்காரர். அதை நிரூபிச்சிருக்கார். 10 வருஷமாக நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்து வாழ்ந்திருக்கார். ஒரு ஒழுக்கமான ஒரு நபராக இருந்து வாழ்ந்திருக்கார். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு திறமையான ஆளுங்கிறதையும் அவர் நிரூபிச்சிருக்கார். இது எதுவுமே இவங்க நிரூபிக்கலை. அண்ணாமலையை ஒரு பக்கம் விட்டுட்டு நேர விஜய் இன்னொரு பக்கம் விட்டிங்கன்னா அண்ணாமலைக்கே கால் தூசுக்கு பெற மாட்டார் விஜய். அரசியலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சினிமா துறையில் சொல்லுங்கள், விஜய்க்கு அளவுக்கு இவர் நடிச்சிட மாட்டாருன்னு சொல்லுங்கள், அதை நம்ம ஒத்துக்கலாம். அரசியலில் வந்து விஜய் அளவுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அளவுக்கு இவங்களால் யாராலையும் வர முடியாது. ஏன் இவரை கூட்டிகிட்டு வாங்கலாம், உதயநிதி காரை கூட்டிகிட்டு வாங்கலாம், என்னத்தை பண்ண முடியும்? அவர் 2 படிப்பை எடுங்க.
படிப்பை எடுத்தாலே அண்ணாமலைக்கு அவர் யூபிஎஸ் முடித்தவர், ஐபிஎஸ் இதில் பாஸ் பண்ணி வந்தவர், எம்பிஏ பாஸ் பண்ணவர், ரெண்டுமே 98 டிகிரிக்கு மேலே மார்க் வாங்கினவர், சதவீதத்துக்கு மேலே வாங்கினவர். இதில் இவங்கெல்லாம் என்ன மாதிரி கேட்டகரின்னு பாருங்கள், அவுட்டு. அடுத்து அவர் ஒரு திறமையான போலீஸ் அதிகாரியாக இருந்து ப்ரூவ் பண்ணவர். இவர் உதயநிதி வந்து ஒரு வாட்ச்மேன் இது எழுதி பாஸ் ஆக சொல்லுங்களா, ஒரு வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு அவரை பாஸ் பண்ண சொல்லுங்கள், அதுக்கே தகுதி கிடையாது. விஜய் வந்து நல்ல நடிகர்னு திரையுலகத்தில் மட்டும் எடுத்துக்கலாம், மற்றபடி இந்த மாதிரிப்பட்ட திறமையின் அடிப்படையில் வாங்க இங்கே வர்றது இப்படி தான் சார் இருக்கும். படிப்பு எடுத்தாலும் சரி, ஒழுக்கமாக எடுத்தாலும் சரி தான், எது எடுத்தாலும் சரி தான். அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை தான், அந்த அடிப்படையில் அவர் போயிட்டுருக்காரு. திமுகவினுடைய கொத்தடி ஒரு பி டீம் வேலை ஏற்கனவே இவர் நாம் தமிழர் கட்சி சீமான் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பி டீம் வேலையை அவர் செய்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு வேலையை, அதே மாதிரி ஒரு பி டீம் வேலை, திமுகவுக்கு ஒரு பி டீம் வேலையை செய்கிறதுக்கு தான் அஜெண்டா கொடுத்துருக்காங்க விஜய்க்கு. அதை திறம்பட செய்வார். 2026 கண்டிப்பாக அந்த வேலையை அவர் செய்வார். அதுக்குள்ளே அடித்தளம் போட்டு அவங்க அந்த பயணத்தை தொடங்கிட்டாங்க. இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து நடைபெற இருக்கு சார். இங்கே வந்துட்டு பாமக சார்பாக அன்புமணி ராமதாஸ் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது மக்கள் வந்து கூட்டம் குறைவா இருக்கு. காரணம் என்னன்னு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா திமுக வந்துட்டு மக்களை வந்துட்டு இடைத்தேர்தலை வந்துட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அதாவது ஈரோடு இடைத்தேர்தல் எப்படி வந்துட்டு கையாண்டாங்களோ அது போலவே திமுக இங்கேயும் கையாண்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? ஆமாம், அவங்க அதாவது திமுகவினர் வந்து அவங்களுடைய எல்லா பித்தலாட்டத்தையும் பண்ணுவாங்க. கடைசியில் 2 நாள் ரோடு இருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து நம்ம தேர்தல் அதிகாரி இருக்கிற தமிழக தேர்தல் அதிகாரி இருக்கிற சத்யபிரகாஷ் சாகு அவருக்கு இது எதுவுமே அவருக்கு இன்னுமே தெரியாதாமே. இந்த தகவல் எதுவுமே அவருக்கு தெரியாதான். என்ன ஈர வெங்காயத்துக்கு இந்த அளவு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி ஒரு இடைத்தேர்தல், ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலை நேர்மையான ஜனநாயக ரீதியாக நடத்த துப்பு இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் சார். அந்த பதவியிலலாம் இருக்கக்கூடாது, இருந்து கேலி கூத்து ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இவருடைய அஜெண்டாவே திமுகவுக்கு அந்த கோபாலபுரத்துக்கு அந்த அறிவாலயத்துக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறது தான். பல தடவை நான் சொல்லியிருக்கேன், நேரடியாகவே சொல்லியிருக்கேன். ஏன்னா ஈரோடு கிழக்கில் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தார். ஒரு திறமையான ஒரு சின்ன ஏரியா தானே, அந்த ஏரியாவுக்குள்ளே உள்ள விதிமுறைப்படி கரெக்டாக பண்ண வைங்க. அது அமைச்சராக இருந்தாருன்னா, அது எம்எல்ஏ இருந்தானே, எம்பியாக இருந்தானே, யாராக இருந்தாலும் இதுதான் நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் சட்டத்தை கையில் எடுங்க. நீங்கள் உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, அதை பண்ணுங்கள். பண்ண முடியலைன்னா அந்த வேலையை விட்டு போயிட வேண்டியதானே. ஏன் மோகன்ராஜ்னு ஒரு அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு எஸ்பியாக இருந்தார் மோகன்ராஜ் அப்படிங்கிறவர். அவருக்கு வந்து அங்கே கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு பார்த்தாரு, 6 ஓடுது. அது இதெல்லாம் போன வருஷம் நடந்தது, ஏதோ 1947க்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லை. 2023 தானே அவர் இதெல்லாம் சாதிச்சவர் தானே. இதை ரவுடிசத்தை ஒழிக்க இங்கே இருக்குது, கள்ளச்சாராயம் இருக்குது, 1 நம்பர் லாட்ரி இருக்குது, இது அவ்வளவுமே ஒழிக்கணும். களத்தில் இறங்கினார். அவருக்கு அரசாங்கம் நெருக்கடி கொடுக்குது, இதெல்லாம் நீ வந்து கண்டுக்காதுன்னு சொல்லுது. அட போட, வேலையை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போயிட்டார். அவர் மனுஷன் சத்யபிரகாஷ் சாகு அதை மாதிரி செய்யணும். உங்கள் கையில் எல்லா அதிகாரமும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவரை வந்து தமிழக போலீஸ் வந்து தமிழக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ளவர். நீங்கள் தேர்தல் கமிஷன், அது மத்திய அரசு தனியாக ஒரு அமைப்பு அது. அப்போ நீங்கள் மத்திய தேர்தல் கமிஷனுக்கு நேரடியாகவே நீங்கள் தகவலை சொல்ல முடியும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் யாருடைய எதுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா பணத்துக்கு விலை போயிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ஒரு கள்ளக்குறிச்சி பிரச்சனை வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாதிக்கும்னு அங்கே தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து மக்கள் ஜாதி ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிகமாக இருக்குது வன்னியர் சமுதாயம். இப்போ வன்னியர் சமுதாயம் ஓட்டு எல்லாமே பாமக பக்கம் நகருது. அவர் நகரும் போது திமுக ஆட்டோமேட்டிக்காக அங்கே தோல்வியை தழுவும். இது அங்கே உள்ள யதார்த்தமான நிலவரம். அப்போ எந்த வகையிலெல்லாம் அந்த மக்களை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு உள்ளால் உள்ள மக்களையே கொஞ்ச நாள் வேறு மாதிரி கதை சொல்லிட்டு வந்தாங்க. அது வந்து பாமக ஒன்றும் வன்னியர்களுக்கான இது கிடையாது, கட்சி கிடையாது, வன்னியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி உருட்டி பார்த்தாங்க. திமுக தரப்பில் இருந்து இந்த இவர் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் போய் பொன்முடி உள்பட போய் பேசி பார்த்தாங்க. யாரும் அதை கண்டுக்கலை. அப்புறம் வந்து ஜெகத்ராஜ் போய் ஒப்பாரி வச்சு அழுது பார்த்தார். ஏன்னா அவர் வன்னியர். அதனால் அவர் அங்கேருந்து ஆனந்த இது கண்ணீர் வடித்து நீலி கண்ணீர் வடித்து ஒரு நாடகங்கள்லாம் பண்ணி பார்த்தாரு. அதையும் யாரும் கண்டுக்கலை. ஆனால் மக்கள் எல்லாமே தெளிவாக இருக்காங்க. எல்லாம் பிரச்சனை பெருசாகிட்டு. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வன்னியர்களை மிதிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு கோபம் வரத்தான் செய்யும். இப்போ வந்து அடைச்சி வச்சுட்டு நீ வெளியே மிரட்டிட்டு இருக்காங்க. வீடு வீடாக போய் நீ வந்து திமுகவில், அதாவது அண்ணா திமுகவில் உள்ள வன்னியர்களையும் நீ திமுகவுக்கு நீ வந்து ஓட்டு போடு. அங்கே 100 முக்கியமான வேலையை பார்த்து வச்சுருக்கேன். எல்லா இடமும் பண்ணுவாங்க சார். திமுகங்கிறது ரவுடி கட்சி. அது எல்லா இடமும் ஒரு வேலையை பண்ணும். சென்னையிலே நீங்கள் எடுத்து பாருங்களேன். எத்தனை வீட்டில் அனுமதி வாங்கிட்டு திமுக ஸ்டிக்கர் ஒட்டினாங்க சோத்துலன்னு சொல்லுங்க. ஒரு வீட்டில் அனுமதியை வாங்கலை. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அப்படியே ஒட்டிகிட்டே போனாங்க. நான் குடியிருக்க வீட்லேயும் சோத்தில் ஒட்டியிருக்காங்க. நான் கீழே காலையில் வந்து பார்க்கும்போது ஒட்டி வச்சுருக்காங்க, கிழிச்சு தூர போட்டு போகணும், அவ்வளோதான். ஆனால் அந்த அவர் ஹவுஸ் ஓனர் திமுக கிடையாது. ஏன்னா அங்கே தானே இருக்கும், அவர் திமுக கிடையாது. ஆனால் அவங்க ஒட்டுனாங்க. அப்போ இவங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் வேணுக்குன்னே ஒட்டுவாங்க. இதை ஆளுங்க எதிர்கட்சியாக இருக்கும்போதும் ஒட்டுவாங்க. நாம் வந்து அதை பார்த்தோம் அப்படின்னா பம்மிடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க.
இல்லை அப்படின்னா ஓட்டுவாங்க. இது இப்போ அங்கே விக்கிரவாண்டியில் நடக்குது. இவங்களா போய் திமுககாரன் வந்து அதிமுகவாக இருந்தாலும் சரி தான், பாமகவாக இருந்தாலும் சரி தான், வீட்டிலலாம் கொண்டு போய் ஒட்ட வேண்டியது. ஒட்டுனா அப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணுனா உடனே அவனை ஏதாவது சொல்ல வேண்டியது, மிரட்ட வேண்டியது, இல்லை காசு கொடுத்து பார்க்க வேண்டியது. காசுக்கு மசியலைன்னா அவனை மிரட்ட வேண்டியது. நாங்கள் ஆளுங்கட்சி, நாங்கள் அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த விக்கிரவாண்டி கொஞ்சம் சிக்கல் தான். பயத்தை உருவாக்கிட்டு இன்னும் நிறைய வேலைகள் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. சில யூடியூபர்ஸ், குறிப்பாக நான் பேரையே சொல்கிறேங்க, வரதராஜன் ஒருத்தர் இருக்கார். இவர் திமுகவுக்கு எதிரான ஆளுன்னு சொல்லி அறியப்பட்டவர். திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணுவார்னு சொல்லுவார். பாஜகவுக்கும் இந்த ஆள் எதிரானவர் தான். அவர் என்ன வேலை பார்த்து வச்சுருக்காரு? விக்கிரவாண்டியில் யாருமே வந்து அதிமுககாரங்கெல்லாம் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன மாதிரியான திமுகவுக்கு வெற்றி பெறுறதுக்கு உள்ள வழி இது? நீங்கள் அதிமுககாரெல்லாம் பாமகவுக்கு ஓட்டு போட்டால் திமுக தோக்கும். அதிமுககாரெல்லாம் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? திமுக வெற்றி பெறும். அப்போ இவர் திமுகவுக்கு தானே வேலை இவர் மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு சொன்னால் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. விலை போன ஊடகவியலாளர்கள்னு எடுத்துருங்க, அந்த லிஸ்ட்டில் இவரும் இருக்கார். அப்பட்டமாக பண்ணிட்டு நடக்கார். இவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பக்கம் அதை பண்ணிட்டு நடக்கிறாங்க. லோக்கலில் உள்ள பாமக நிர்வாகிகள், அப்புறம் வந்து அது அந்த பாஜகக்காரங்க எல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கனால அவங்களெல்லாம் விலைக்கு வாங்க முடியுமா, எதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. பணத்தால் எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களும் விடுற மாதிரி இல்லை. அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம்னா அவருக்கு மனைவி சௌமி, அன்புமணி அவங்க இன்னொரு பக்கம் பிரச்சாரத்தில் இறங்கி அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அண்ணாமலை மற்ற தலைவர்கள் இன்னும் போகலை. இவங்க எல்லாம் பிரச்சாரம் அங்கே போகும்போது இன்னும் நிறைய நெருக்கடிகள் வரும். இன்னும் நிறைய அங்கே பெர்மிஷன் கிடைக்காது. நிறைய பிரச்சனைகளை உருவாக்க நாள் நெருங்கி போச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. 8 நாள் இருக்குது இன்னைக்குள்ள கணக்குக்கு. 10ஆம் தேதி ஓட்டுப்பதிவு. அப்படின்னா ஒரு 7 நாள் 6 நாள் தான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவகாசம் இருக்குது. கண்டிப்பாக போவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் தான் இந்த பக்கம் பூஸ்ட பக்கம் எது எப்படி இருந்தாலும் அந்த ஜாதி ரீதியானது தான் சார் அங்கே முடிவாகுது. அந்த ஜாதி ரீதியான இது தான் அங்கே முதல் கிரிட்டீரியாவாக இருக்குது. முதல் பிரச்சனையும் அதுதான் இருக்குது. இந்த பணத்தால் அடிக்கலாங்கிறது அந்த எந்த அளவுக்கு வன்னியர் சமுதாய மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க, பணத்தை வாங்கிட்டு அதுக்கு விலை போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், ஒரு வாரம் தானே, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ தமிழக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தனித்து செயல்படணும், நாமளும் வந்து அங்கீகரிக்க கட்சியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து செல்வ பெருந்தகை கூறிட்டு வந்தாலும் இப்போ வந்துட்டு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க சார். அக்டோபர் 2ஆம் தேதி நடைப்பயணம் மேற்கொள்ளதான் இருக்காங்க. காரணம் என்னன்னா மதவாத கட்சி அழிக்கவும் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கவும் சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்க? மதவாத கட்சி அழிக்கணும், அழிக்க வேண்டிய கட்சி காங்கிரஸ் தான். கடந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் வந்து அந்த கட்சி வந்து முஸ்லீம்களுக்கான கட்சின்னு அறியப்பட்டுச்சு. முஸ்லீம்கள் வந்து முழுக்க முஸ்லீம், அதாவது 1-2 நல்ல தேசியவாதிகளை விட்டுருங்க, பாக்கி பெரும்பாலான மதவரி கும்பல்கள் வந்து முழுக்க வந்து இது காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ் கூட்டணி இதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா மதவாத கட்சி எது? மதத்தின் அடிப்படையில் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி ஒவ்வொரு மசூதிலையும் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஜமாத்திலையும் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு சர்ச்சிலையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மதவாத கட்சி எது? எந்த சர்ச்சிலையாவது, மசூதிலையாவது, இல்லைன்னா எந்த கோவில்லையாவது நின்றுட்டு பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்களா? அப்படியே சரித்திரமே கிடையாது. எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லவும் இல்லை. ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சர்ச்சிலையும் சொன்னாங்க. அப்போ மதவாத கட்சி எது? திமுக தானே. அப்போ திமுக, காங்கிரஸ், இதனுடைய இந்த கம்யூனிஸ்ட்டு, இந்த கூட்டணி கும்பல்கள் எல்லாம் தான் மதவாத கட்சி. அழிச்சிங்கன்னா மதவாதம் ஒழிஞ்சிரும். அதுதான் மதவாதத்தை போற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் கட்டி காத்துட்டு இருக்குது. அதனால் மதவாதத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நடைபயணம். அது நடைபயணம் வந்து வேற ஒன்றும் கிடையாது. இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுட்டுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதை தான். அண்ணாமலை அவர் நடைபயணம் போனார். நடைபயணம் போய் வந்தார். அது மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி பாதைக்கு அது கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி இவர் புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக இவர் எந்தத்தை போய் சொல்லுவாராங்க? தமிழ்நாட்டில் எல்லா இடமும் சாராயம் எல்லாம் ஆறாக ஓடுதுன்னு சொல்ல போகிறாரா மக்கள்கிட்ட? இல்லை தமிழ்நாட்டில் கஞ்சா எல்லாம் எல்லா இடமும் இப்போ தடையின்றி விற்றுட்டு இருக்காங்கன்னு சொல்ல போகிறாரா? எதுவுமே கிடையாது. இவர் அங்கே போயிட்டு முக ஸ்டாலின் தான் வந்து அடுத்த வாழும் காமராஜர்னு சொல்ல போகிறாரு. இதுக்கு ஒரு நடைபயணம் எதுக்கு? சரி, போய் தான் பார்க்கட்டுமா, எவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நம்மளும் பார்க்க தானே போகிறோம். வரட்டும், போயிட்டு வரட்டும். ஆனால் சுருக்கமாக சொன்னால் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை தான். கோடு போட்டு நானும் புலி தான் சொல்லிட்டு காணிக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு இதுதான் நிலைப்பாடு தான். இன்னொரு விஷயமும் இருக்குது. அண்ணாமலைங்கிற பேரை சொன்னால் மட்டும்தான் சார் எந்த செய்தியுமே வெளியே வருது. 2014க்கு முன்னாடி இங்கேருந்து குஜராத்துக்கு போனோம். அங்கே போயிருந்த போது அங்கே ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிஞ்சுது. மோடியை ஆதரிச்சு அந்த காலத்தில் 2012, 13 அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிடுங்க. இங்கே இருக்கக்கூடியது 2011 வரைக்கும் நம்ம தமிழகத்தில் முதலமைச்சர் வந்து முக ஸ்டாலினுக்கு தந்தையார் தான், கருணாநிதிக்காரு தான். அவர் என்ன பண்ணுவார்னா, திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் குஜராத் முதலமைச்சர் மோடியை வந்து இவர் ஏதாவது ஒன்று சொல்லி பாராட்டிட்டு போயிடுவார். அந்த பாராட்டிட்டார்னா ஆல் இந்தியா நியூஸ் ஆயிரும், ஃப்ளாஷ் ஆயிரும். அப்படியே
ஒன்று மோடி அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு மோடி யாராவது விமர்சனம் பண்ணி திட்டுனாங்கன்னா அது ஆல் இந்தியா நியூஸ் ஆகும். இல்லை அவரை வந்து விமர்சனம் பண்ணி ஏதாவது இதை பாராட்டி ஏதாவது பேசுனாங்கன்னாலும் அந்த செய்தி வந்து ஆல் இந்தியா நியூஸாக வந்துச்சு. அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிது. அதுக்காக வேண்டியே யாராவது என்னத்தையாவது ஒன்றை வலிஞ்சு கட்டி ஏதாவது ஒன்றை சொல்லுவாங்க அவரை பற்றி, அன்னைக்கு வந்து அது நியூஸில் ப்ளஸ் ஆகும். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகிட்டார், ஒரு பேசுபடு பொருள் ஆகிட்டார். அண்ணாமலையை பற்றி யாராவது பேசுனா அது செய்தி ஆயிடுது, அண்ணாமலையை வாழ்த்தி பேசினாலும் அது செய்தி ஆயிடுது. ஏதோ பத்திரிகையாளரோ ஒரு கட்சி தலைவர்களோ யாராக இருந்தாலும் சரி வாழ்த்தி பேசுகிறாங்களா இல்லைனா பாராட்டி பேசுகிறாங்களா உடனே அது பெரிய நியூஸ் ஆயிடுது. இல்லை அண்ணாமலையை திட்டுறாங்களா அது பெரிய நியூஸ் ஆயிடுது. இதில் செல்வ பெருந்தகை பாருங்கள், தின்னுறீங்க, நான் கவனிச்சுட்டே பாருங்கள், அவர் யாரை பற்றி எல்லாமே பேசி பார்த்தாரு, செய்தியாகவே வெளியே வரல, யாரும் கண்டுக்கலை. கடைசியில் அண்ணாமலையை கையில் எடுத்தார். டெய்லி அண்ணாமலையை பற்றி எதையாவது ஒன்று உருட்ட ஆரம்பிக்கிறார். டெய்லி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க வச்சு ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அண்ணாமலையை பற்றி இவர் சொல்லுவார், அது மட்டும் செய்தியாக வரும். அண்ணாமலை பற்றி இவர் இல்லை, திருமாவளவன் பேசினாலும் அது செய்தியாக தான் வரும், சீமான் பேசினாலும் அது செய்தியாக தான் வரும். ஏன்னா அவர் தான் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரமே அண்ணாமலை ஐபிஎஸ் தான். அவர் ஒரு ஆள் தான் தகுதியான ஆளாக இருக்கார். அடுத்து வரக்கூடியதில் அவர் தான் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டு. இன்னொன்று சார், அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு தான் இளைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க, படித்த மக்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அரசியலை பற்றி கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெண்கள், அதாவது அரசியலுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போன பெண்கள்லாம் நிறைய பேர் அரசியலை பற்றி உற்று நோக்குறாங்க, கவனிக்கிறாங்க. பேட்டியில் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, அது என்ன கேள்விக்கு என்ன பதில் சொன்னார், என்ன மாதிரி டேட்டாவை சொன்னாருங்கிறதுல அவங்க கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அதில் அண்ணாமலைக்கு மேலே ஒரு பெரிய அபரிமிதமான ஒரு இது வந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக செல்வ பெருந்தகையும் அப்பப்போ எதையாவது ஒன்று அண்ணாமலை மாதிரி நம்மளும் ஒரு நட வேணும் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. வாழ்த்து சொல்லுங்கள், போயிட்டு வரட்டு. இப்போ திருமாவளவன் அவர்களின் பேச்சு வந்து பார்த்திருப்பீங்க சார். அதாவது மதுரையில் வந்துட்டு பேசியிருந்தார், பூரண மதுவிலக்கு வந்து கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும், தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு சார். எப்படி சார் கூட்டணியில் இருந்து கொண்டு வெளியில் பேசுறது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒன்றும் கிடையாது, அது ஒரு ட்ராமா. என்ன கதை தெரியுமா? இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. என்ன தெரியும்னா, இதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இவர் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதே அது ஒரு வகையான ஒரு அரசியல்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கிரிமினல் விஷயத்தை வச்சு தான் வெற்றி பெற்றார். எந்த மாதிரி அப்படின்னா, பாஜக வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா திருமாவளவன் தோற்று போயிடுவார். அதனால் பாஜகவுக்கு ஓட்டு போடாதுங்க, அதை ரெட்டைலைக்கு போடுங்க. ஏன்னா ரெட்டையில தான் அங்கே அதிமுக தான் வலுவான கட்சி. போன எலெக்ஷனில் 3000 ஓட்டில் திணற வச்ச கட்சி ரெட்டையில. அதனால நீங்கள் ரெட்டையிலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த சிதம்பரம் தொகுதிக்கு உள்ளால உள்ள வன்னியர்களை கிளப்பி விட்டு, பாமகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களையும் மடைமாற்றம் பண்ணி விட்டு அவங்க எல்லாம் போய் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால் என்ன ஆகி போச்சு, ஓட்டு 2 டிவைட் ஆச்சுது. ஏற்கனவே எதிர்பார்த்தது தான், இப்படி இந்த மாதிரி ஒரு இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக அதை ப்ளே பண்ணி விட்டாங்க. திருமாவளவன் வெற்றி பெற்றார். ஆனால் போன தடவை வாங்கின ஓட்டை விட கம்மியான ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றார். ஆனால் வெற்றி தானே, சரி ஓகே, இது வெற்றி பெற்றாங்க. அது இப்போ தேர்தலுக்கு பிறகு அது தெரிஞ்சது, ரைட்டு. இதே சமயத்தில் தருமபுரி தொகுதியில் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி வந்து சௌமியா அன்புமணி அங்கே போட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த அம்மா வந்து வெற்றி பெறும்னு எதிர்பார்த்து எல்லா கருத்து கணிப்பு எல்லாரும் சொல்லி கண்டிப்பாக அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு இருந்தபோது, கடைசி நேரத்தில் வந்து அந்த அம்மா ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது எல்லா தொகுதியிலையும் வந்தாங்க. ஒரு தொகுதியில் அரூர் தொகுதியில் வரும்போது அவங்களுக்கு ஓட்டு பின்தங்கிட்டு அவங்க தோற்று போயிட்டாங்க. சரி, ஏதோ ஒரு வகையில் நம்ம வெற்றி தோல்வி சகஜம் தானே அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை அப்படியே விட்டுட்டாங்க, எடுத்துக்கல பெருசாக. தோல்வி அடைஞ்சு போச்சு, வெற்றி பெற்றிருக்கணும், சரி தோல்வி அடைஞ்சிட்டாங்க, ரைட்டு பரவாயில்லன்னு சொல்லி இருக்கும்போது தான் திருமாவளவன் வாயை திறந்தார். என்ன வார்த்தையை போட்டார் அப்படின்னா, அன்புமணியுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து தோக்கடிச்சதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறு தட்டி சும்மா இருந்த எல்லா வன்னியர்களையும் கிளப்பி விட்டார், உசுப்பு ஏற்றினார். எல்லா இடத்துக்கும் ஏற்கனவே தோற்று போச்சு, அவங்க எதிர்பார்த்து அவங்க விருப்பப்பட்ட கட்சி தோற்று போச்சுங்கிறது ஏற்கனவே இருக்குது. அந்த சூழ்நிலையில் இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டு நீங்கள் வெற்றி பெறதுக்கே அவங்க தான் காரணம். வன்னியர்கள் ஓட்டு வந்து ஒழுங்காக சிதம்பரம் தொகுதியில் ஒட்டு மொத்தமாக எல்லாம் பாஜக அணிக்கு விழுந்தனா இந்த ஆள் வெற்றி பெற்றிருக்க மாட்டார். அங்கேயும் வன்னியர்களை வந்து வேறு மாதிரி மடமாற்றம் பண்ணி வெற்றி பெற்றுட்டீங்க. இந்த பக்கம் ஏற்கனவே அந்த அம்மா தோற்று போய் நிற்கிது. அதவே நாங்கள் தான் அரூர் தொகுதியில் நாங்கள் தான் தோக்கடிச்சோன்னு சொல்லிட்டு பெருமை பீத்திட்டு நடந்தார். இது வந்து வன்னியர்கள் மத்தியில் ஒரு பெரிய எரிச்சலை உருவாக்கிட்டு, அப்போ வன்னியர் பக்கத்தில் எரிச்சல் உருவாக்குனது எங்கே போய் விடிய போகுதுன்னா விக்கிரவாண்டியில் போய் அது விடிய போகுது. என்னடா இப்படி ஒரு வட தமிழகம் முழுக்க ஒரே கலாச்சாரம் தாங்க. வட தமிழகத்தில் அது குறிப்பாக வன்னியர் பெல்ட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த மூலையில் ஒரு விஷத்தை கக்கினீங்கனாலும் அது இன்னொரு மூலையில் போய் அது வெடிக்க தான் செய்யும். ஏன்னா அதை வன்னியர் எல்லாருமே அந்த எல்லா ஜாதிக்காரங்களும் உணர்வு உண்டு, வன்னியர் சமுதாயத்துக்கு அந்த உணர்வு இருக்கத்தானே செய்யுது. இப்படி பண்ணினால தான் இப்போ நீங்கள் அங்கே விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் வந்து திமுகவில் இருக்க வன்னியரே திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு இப்போ கொஞ்சம் யோசிக்க
யோசிக்கிற நிலைமையில் இருக்குது. ஏன்னா இந்த திருமாவளவனை வந்து நீங்கள் வெளியேற்றுங்க, நாங்கள் வேணால் இந்த கட்சியில் ஓட்டு போடுறோங்கிற மனநிலையில் அங்கே மாறி போச்சு. அப்போ என்ன பண்ணணும், திருமாவளவன் வந்து திமுகவுக்கு எதிரானவர் மாதிரி காணிச்சு மறுபடியும் ஒரு முறை வந்து இந்த வன்னியர் சமுதாயத்தை எத்துவாளித்தனம் பண்ணி ஏமாத்துத்தனம் பண்ணி அவங்கள வந்து முட்டாளாக்கி திமுகவுக்கு ஓட்டு போட வச்சு வெற்றி பெறணும். வெற்றி பெற்ற பிறகு இந்த மது ஒழிப்பு கிதி ஒழிப்பு ஒன்றுமே இருக்காது. பாருங்கள், இந்த விக்கிரவாண்டி தேர்தல் 10ஆம் தேதி நடக்குதுல்ல, தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் இந்த ஆள் என்ன வேலை பார்க்குறாருன்னு பாருங்களேன். இதுதான் பித்தலாட்டம். இந்த பித்தலாட்டத்துக்கு வந்து வன்னியர் சமுதாயம் இறை போகாதுன்னு நான் நம்புகிறேன். இந்த வாட்டி வந்து ஏற்கனவே பல தடவை அடி வாங்கிட்டாங்க. அதில் இந்த வாட்டி வந்து அவங்க கொஞ்சம் சுதாரிப்பாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து பணத்தால் விலைக்கு அடிக்க முடியும்னு நினச்சாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் பணம் கொடுத்தா ஓட்டு போடுவோன்னு இவங்க நினைக்கலாம். ஆனால் அது ஜாதி ரீதியான ஒரு இது வரும்போது அவ்வளோ ஈஸியாக அதை வந்து செய்ய முடியாது. போட பணமாக இதுன்னு சொல்லிட்டு அடித்து தூக்கி வீச ஆரம்பிச்சிருவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்பாங்க. தான் ஏகப்பட்ட அமைச்சர்கள் அப்புறம் வந்து எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் அங்கே தான் போய் கிடக்கிறாங்க திமுக தரப்புல இருந்து. ஆனால் திருமாவளவன் மட்டும் அங்கே போகலை. போக வேண்டியதானே, போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே, போகலை. அதான் சூத்திரங்க. ஏன்னா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கார், இவர் அதுலேருந்து வெளியே வந்துடுவாருங்கிற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தி திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களை வந்து திமுகவுக்கு ஓட்டு போட வைக்கணும். கண்டிப்பாக அதிமுகவில் இருக்க வன்னியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட போகிறதில்லை. தேமுதிகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் திமுகவுக்கு ஓட்டு போட போகிறதில்லை, கண்டிப்பாக போட மாட்டாங்க. அவங்க இந்த வாட்டி பாமக தான் ஓட்டு போடுவாங்க. இந்த திமுகவை காலி பண்ணுறதுக்கு அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச ஆயுதமாக அவங்க யோசிக்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இந்த தடவை இவங்களை தோக்க அடிச்சிட வேண்டியதான், அப்போ தான் இவங்களுக்கும் புத்தி வரும். இந்த இடஒதுக்கீடுலேருந்து இன்னும் நிறைய சம்பவங்கள். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே என்ன அந்த தொகுதியில் இருந்து இப்போ இறந்து போனவர் யார், புகழேந்தி, திமுகவிலேருந்து இறந்து போனவர். அவர் வன்னியர் சமுதாயம். அவர் அவருக்கு என்ன ஒரு பதவியும் உண்டு, என்னது விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர். அவர் அந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டார். இப்போ அந்த இடத்துல யாரை கொண்டு உட்கார வச்சுருக்கீங்க? ஒரு வன்னியர் இருந்த பதவி தானே அது. இன்னொரு வன்னியருக்கு அதை கொடுக்கலாமே, கொடுக்கல. கௌதவம் சிகாமணி கொடுத்துருக்காங்க, பொன்முடியுடைய மகனுக்கு கொடுத்து இப்போ அவரை தூக்கி அந்த இடத்துல கொண்டு வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் அந்த ஏரியாவில் உள்ள வன்னியர்களுக்கு தெரிய தானே செய்யும், வன்னியர் சமுதாய மக்களுக்கு அது புரிய தானே செய்யும். அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் திமுகவுக்கு எதிரான நெகட்டிவான ஒரு இதாக இருக்கிறதுனால அவங்க வெற்றி பெறுறதுல உள்ள வெற்றி பெறும் அம்சங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால, வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுனால அதை வந்து இந்த வன்னியர்கள் அங்கே இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களாவது திமுகவுக்கு ஓட்டு போட வைக்கணுங்கிறதுக்காக திருமாவளவன் பண்ணக்கூடிய ஒரு நாடகம் இது. ஏற்கனவே நாடக காதலுக்கு பேர் போன கும்பல் அது. அதனால் இப்போவும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறாங்க. இதுக்கு வந்து வன்னியர் சமுதாயம் பலிகடா ஆகுதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரை தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.